நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாங்க. நம்ம சென்னை பைபாஸில் செங்கல்பட்டை தாண்டி சென்னை நோக்கி போயிட்டுருக்கோன்னு வைங்க. வரப்போகிறது சென்னை தானா, இல்லை ஆடு ஜீவிதம் படத்தில் பிருத்திவிராஜ் இருக்கிற டெசர்ட் இது வந்துருமா, வந்துருச்சுன்னா நான் தண்ணிக்கு என்ன பண்ணுவேன், வீடு திரும்பி எப்படி போவேன், இப்படியெல்லாம் யாரும் பயந்து கொலை நடுங்க போகிறது இல்லைங்க. தயிருக்கு புறை ஊற்றிட்டு நைட்டு படுக்கும்போது 2-3 மணி வரைக்கும் ஒரே டென்ஷன் பதட்டம். புளிக்குழம்பு இது வந்துட போதுரா கருப்பராயா, தயிரே வரவையே, உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறேன் அப்படின்னு யாரும் வேண்டுதல் வைக்க போகிறதில்ல. இட்லி பானையில் மாவு ஊற்றிட்டு வெந்தால் இட்லி தான் வரணும், கொத்து புரோட்டாக்கு இது வந்துட போதுரா பெருமாள், நீங்கள் வீட்டில் வேறு ஊருப்பட்ட பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க முன்னாடி மானத்தை காப்பாற்று, ஒரு பாத யாத்திரை திருப்பதி வரைக்கும் மொட்டை போடுறேன் அப்படின்னு யாரும் வேண்ட போகிறதில்ல. ஏன்னா சைக்கலாஜிக்கலாக இங்கே 3 விஷயங்கள் உள்ளே நடக்குதுங்க. அதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். முதல் விஷயத்தில் இந்த ரூட்டு சென்னைக்கு தான் போகுங்கிறது ஃபஸ்ட்டு கிளாரிட்டி. அந்த டெசர்ட் பாலைவனத்துக்கு ரூட்டே வேறு, அதை நான் டச்சே பண்ணல, அப்போ அது கண்டிப்பாக நடக்காதுங்கிறது செகண்ட் கிளாரிட்டி. ரெண்டாவது விஷயத்தில் எடுத்துக்கிட்டால் தயிருக்கு புறை ஊற்றுறது நமக்கு எப்படின்னு தெரியும், ஃபஸ்ட்டு கிளாரிட்டி. புளிக்குழம்புக்கு ப்ராசஸே வேறு, அதை நான் ஸ்டார்ட்டே பண்ணல, அப்புறம் எப்படி அது வரும் அப்படிங்கிறது செகண்ட் கிளாரிட்டி. மூணாவது விஷயம் அதே மாதிரி தாங்க, இட்லி பானையில் ஊற்றுறோம், இட்லி தான் வருங்கிறது ஃபஸ்ட்டு கிளாரிட்டி. கொத்து பரோட்டாக்கு ப்ராசஸே வேறு, அதை நான் ஸ்டார்ட்டே பண்ணல, ஸ்டார்ட் பண்ணாது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது செகண்ட் கிளாரிட்டி. இந்த 3 விஷயத்துலையுமே அந்த கிளாரிட்டி இருந்ததுனால தான் பயம், பதட்டம், டென்ஷன், கோபம், தாபங்கிற அந்த நரகம் நம்ம பக்கத்துலேயே வரலைங்க. அதனால தான் நம்ம கேஷுவலாக அந்த விஷயங்களெல்லாம் பண்ணோம். இதே மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் இது சிந்திச்சா இதுதான் நடக்கும், இது பேசுனா இதுதான் நடக்கும், இந்த மாதிரி செயல்லாம் பண்ணால் ரிசல்ட் இப்படி தான் வரும், இது பண்ணால் கெட்ட கர்மா, இது பண்ணால் நல்ல கர்மா, போன ஜென்மத்தில் நான் தெரியாமல் ஏதோ தவறு பண்ணிட்டேன், அது கெட்ட கர்மா உருவாயிருச்சு, டஃப்பான டைமை, அந்த டஃப் டைமை எப்படி உடச்செறிஞ்சிட்டு வருவேங்கிறது எனக்கு தெரியும், நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வேன், அதுக்கு உண்டான வழிகளும் எனக்கு தெரியும், அதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நம்ம எல்லா விஷயத்தையும் கிளாரிட்டியோடு நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அந்த ஜென்மம் ஃபுல்லாக அந்த பயங்கர நரகம் பக்கத்திலே வராமல் போயிருங்களே. அது ஒன்று வரலினாலே வாழ்க்கையே ஹாப்பியாக வாழ்ந்துடலாம் இல்லைங்களா. இந்த மாதிரி செயல் மூலியமாவோ சொல் மூலியமாவோ சிந்தனை மூலியமாவோ எல்லாத்தையும் அந்த ஞான ரீதியாக அணுகி அந்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்கிறது ஞானமாக இருக்குங்க. இதுக்கு முக்கிய தேவைன்னு பார்த்தா மெயின் ஞானத்தை நம்ம அடைஞ்சிருக்கணும். அது சம்மந்தமாக வீடியோ நம்ம சேனல்லையே போட்டிருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் பாருங்கள்.